அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது கொடுத்துட்டு வரோங்க. இது போக நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்னு சொல்லக்கூடிய டிஎன்இஏ சம்பந்தமாகவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் அதில் சேர்றதுக்கு எவ்வளோ கட் ஆஃப் மதிப்பெண்கள் தேவை அப்படிங்கிற தகவல்களையும் கொடுத்துட்டு வரோங்க. இப்ப இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் வருத்தப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வி கட்டணம் தான். இப்ப எந்த கல்லூரிகளுக்கு போனாலுமே, ஒரு தனியார் கல்லூரிகளுக்கு போனாலுமே இன்னைக்கு குறைஞ்சபட்சம் கல்வி கட்டணங்கிறது 1,00,000 ரூபாயிலிருந்து சில கல்லூரிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா 3,00,000ங்கிறாங்க, 4,00,000ங்கிறாங்க, 5,00,000ங்கிறாங்க காலேஜ் ஃபீஸ் மட்டும். இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் தனியாக வந்து 1,00,000ல இருந்து 2,00,000 2.5 lakhs வரைக்கும் சில கல்லூரிகள்ல வந்து ஹாஸ்டல் கட்டணம் வாங்குறாங்க. அதுக்கு அதுக்கு தகுந்த வசதிகளோட. ஸோ அப்ப நிறைய பெற்றோர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, வருஷத்துக்கு 4,00,000 ரூபாய், 5,00,000 ரூபாய் கட்டி நம்ம வந்து இன்ஜினியரிங் படிக்கணுமா? இல்ல அவ்வளோ ஃபீஸ் கட்டுறப்ப ஒரு வருஷத்துக்கு 5,00,000 ரூபாய், 4,00,000 ரூபாய் ஆகுதுன்னா 4 வருடங்களுக்கு கணக்கு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 16,00,000 ரூபாயிலிருந்து 20,00,000 ரூபாய், 25,00,000 ரூபாய் வரைக்கும் போகுது. அப்ப இத வந்து அந்த பணம் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் வந்து படிக்க முடியுமா? இப்ப நாங்க ஒரு நார்மலான ஃபேமிலி. ஒரு வருஷத்துக்கு எங்களால அதிகபட்சம் 1,00,000 ரூபாய் தான் கட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கோம். அப்ப நாங்க வந்து இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லையா அப்படின்ட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு தெளிவான பதில் சொல்றேன். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 11 அரசு பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. இந்த 11 அரசு பொறியியல் கல்லூரிகளையும் நீங்க போய் சேர்றப்ப உங்களோட கல்வி கட்டணம், அதாவது இன்ஜினியரிங்கோட ஃபீஸுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் வாங்குறாங்க. அது போக நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் இருக்குது. இதையெல்லாம் பயன்படுத்திங்கன்னா வருடத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாயிலிருந்து ரொம்ப அதிகபட்சம், அதாவது நான் சொல்றது காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் பில் எல்லாமே சேர்த்து 50,000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாய்க்குள்ள வந்து நீங்க வந்து படிக்க முடியும். இல்ல அதை விட குறைவான கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்கும் அரசு பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. ஸோ அப்ப அரசு பொறியியல் கல்லூரிகள் 11 அரசு பொறியியல் கல்லூரிகள்லேயே நம்பர் 1 அரசு பொறியியல் கல்லூரியா இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், அதாவது ஜிசிடி கோயம்புத்தூர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீன்ல இருக்கக்கூடிய இந்த காலேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிசிடி கோயம்புத்தூர்னு சொல்லுவாங்க. இந்த ஜிசிடி கோயம்புத்தூர் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக பழமையான கல்லூரி. சரிங்களா? கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 1945லேயே ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரியா வந்து பார்க்கப்படுறது ஜிசிடி கோயம்புத்தூர்னு சொல்றாங்க. ஸோ இங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து நிறைய அரசு வேலைகள்ல இருக்கிறவங்க, மத்திய அரசோட வேலைகள்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எங்க படிச்சவங்க அப்படின்னு பார்த்தா இந்த ஜிசிடி கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல தான் வந்து படிச்சிருக்காங்க. 1945லேயே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது போக வந்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல இவங்க மொத்தம் 10 யூஜி டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கிறாங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 11 பிஜி டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஸோ அப்ப இந்த கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. இது போக வந்து பார்த்தீங்கன்னா அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்கள் இருக்கிறாங்க. இது இல்லாம நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த கல்லூரியில இருக்கக்கூடிய வசதிகள் எல்லாமே வந்து மிக சிறப்பா இருக்கும். இது வந்து நம்ம வந்து என்ன சொல்ல வர்றதுங்க, ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய தனியார் பொறியியல் கல்லூரிகள் எல்லாத்துக்குமே ஈக்குவலான ஒரு கல்லூரியா வந்து பார்க்கப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிசிடி கோயம்புத்தூர். இங்க போறப்ப மாணவர்கள் அவங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு வழிங்கிறது இருக்குதுங்க. சரிங்களா? ஸோ இப்ப நம்மளுக்கு இதுல என்ன முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஓகே சார், இந்த கல்லூரிகள்லாம் சிறப்பான கல்லூரி, அதுல எல்லாம் நாங்க எதுவுமே சொல்லல. பட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த கல்லூரியில சேரணும், அதாவது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல சேரணும் அப்படின்னா நம்மளுக்கு மினிமம் எவ்வளவு கட் ஆஃப் தேவை, ரெண்டாவது இந்த கல்லூரியில என்னென்ன டிபார்ட்மெண்ட் எல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல இதுல போய்க்கலாங்க. ஸோ இங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிசிடி கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கிற டிபார்ட்மெண்ட் இருக்குங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. தென் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்கிற டிபார்ட்மெண்ட் இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குதுங்க. சிவில் இன்ஜினியரிங் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, பயாலஜி முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காச்சும் பயாலஜிலேயே நான் படிக்கணும் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி போகலாம். இது போக ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட 10 யூஜி டிபார்ட்மெண்ட் இருக்குதுங்க. ஓகே, இப்போ எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு காமனான கேள்வி, ஓகே சார், இப்போ வந்து நான் ஜிசிடி கோயம்புத்தூர்ல போய் படிக்கணும், அதுக்கு என்ன கட் ஆஃப் எனக்கு வந்து தேவைப்படும்,
கடந்த வருஷம் மாணவர்கள் என்ன கட் ஆஃப்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த கல்லூரியில சேர்ந்தாங்க அப்படிங்கிற தகவல் வேணும் அப்படிங்கிறப்ப இதை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னு பார்த்தா ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பிளஸ் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் டீடைல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் டீடைல்ஸ்க்கும் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் டீடைல்ஸ்க்கும் குறைஞ்சபட்சம் 0.5லேருந்து 1 மதிப்பெண்கள் வரைக்கும், அதாவது பிளஸ்லயும் இருக்கலாம் மைனஸ்லயும் இருக்க வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுத்துக்குவோம். போன வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஓசி கேட்டகரியில 197.5க்கு சீட்டு முடிஞ்சிருச்சு. ஓசி கேட்டகரியில பிசியில பாத்தீங்கன்னா 196க்கு சீட்டு கிடைச்சிருக்குங்க. பிசி முஸ்லீம் 195.5, எம்பிசி 196.5, எஸ்சி 192.5, எஸ்சிஏ 193.5 மற்றும் எஸ்டி 187.5 வரைக்கும் நம்மளுக்கு வந்து சீட்டுங்கிறது கிடைச்சிருக்கு. அப்ப நீங்க ஜென்ரலா ஒரு ஓசி கேட்டகரினா நம்ம வந்து ஒரு இந்த வருஷம் ஒரு 197 வரைக்கும், ஏன்னா இந்த வருஷம் கட் ஆஃப் கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு 197 இருந்தா நம்மளுக்கு வந்து சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஒரு 0.5லேருந்து 1 மதிப்பெண்கள் குறைச்சிக்கோங்க. அடுத்து ரெண்டாவது டிபார்ட்மெண்ட் கிட்டத்தட்ட சிஎஸ்சிக்கு ஈக்குவலான டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க, இசிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இசிஇல ஜாயின் பண்ணா ஓசி கேட்டகரியில 197க்கே போன வருஷம் சீட்டு முடிஞ்சிருக்குங்க. பிசி கேட்டகரி 196, பிசி முஸ்லீம் 195.5, எம்பிசி 195.5, எஸ்சி 188, எஸ்சிஏ 183.5, எஸ்டி 187.5க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடின்னு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஓசி கேட்டகரியில் 196.3க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. பிசி 195.5, பிசிஎம் 194.5, எம்பிசி 195.5, எஸ்சி 190, எஸ்சிஏ 182.5, எஸ்டியு 182.5க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் ஓசி கேட்டகரி 196, பிசி கேட்டகரி 195க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. பிசிஎம் 194.5, எம்பிசி 195, எஸ்சி 189, எஸ்சிஏ 185க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அடுத்து பார்த்தோம்னா ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட், ஸோ 195 ஓசி கேட்டகரி, பிசி 193.5, பிசிஎம் அண்ட் எம்பிசி 192.5க்கு சீட்டு முடிஞ்சிருக்குங்க. எஸ்சி 186.5, எஸ்சிஏ 179, எஸ்டி பார்த்தீங்கன்னா 194.5 வரைக்கும் சீட்டுங்கிறது போயிருக்கு ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்லேங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இ&ஐ டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், ஸோ 193 ஓசி கேட்டகரியில் சீட்டு முடிஞ்சிருக்கு. பிசியில் 191.5, பிசிஎம் 191, எம்பிசி 190, எஸ்சி 179, எஸ்சிஏ 174.5, எஸ்டி 176க்கு சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அடுத்த டிபார்ட்மெண்ட் பார்த்தோம்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 190க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்கு ஓசி கேட்டகரியில. தென் பிசி 187, பிசிஎம் 186, எம்பிசி 185.3, எஸ்சி 175.5, எஸ்சிஏ 173 மற்றும் எஸ்டி 181.5க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அடுத்த டிபார்ட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஓசி கேட்டகரியில் 188க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. பிசி 183, பிசி முஸ்லீம் 179.5, எம்பிசி 182, எஸ்சி 176, எஸ்சிஐ 174 மற்றும் எஸ்டி 185க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அடுத்து இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி ஓசி கேட்டகரி 184.5க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. பிசி கேட்டகரி 178.5க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. பிசி முஸ்லீம் 171க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. எம்பிசி 175, எஸ்சி 165.5, எஸ்சிஏ 156 மற்றும் எஸ்டி 168க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. கடைசி டிபார்ட்மெண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ஸோ ஓசி 184, பிசி 180.5, பிசிஎம் 180.5, எம்பிசி 178.5, எஸ்சி 167.5, எஸ்சிஏ 153.5க்கு சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. ஸோ இதுதான் போன வருஷம் நம்மளுக்கு வந்து ஜிசிடி கோயம்புத்தூர்ல நம்மளுக்கு என்ன கட் ஆஃப் மதிப்பெண்களுக்கு சீட்டு கிடைச்சதுங்கிற தகவல். ஸோ அப்போ குறைஞ்சபட்சம் ஓசி கேட்டகரியில் கடைசி டிபார்ட்மெண்ட்ல சீட்டு வேணும்னாலுமே எவ்வளோ கட் ஆஃப் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 184 அப்படிங்கிற கட் ஆஃப்ங்கிறது நம்மளுக்கு தேவைப்படுதுங்க. அட் த சேம் டைம் நம்மளுக்கு வந்து ஓகே எனக்கு நான் வந்து பிசி கம்யூனிட்டியில் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா மினிமம் கட் ஆஃப் எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டியில் போன வருஷம் 178.5க்கு சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அட் த சேம் டைம் பிசி முஸ்லீம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 171க்கு சீட்டு கிடைச்சிருக்குதுங்க. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் எம்பிசியில் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு குறைஞ்சபட்சம் எவ்வளோ மதிப்பெண்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா
175ங்கிற கட் ஆஃப்க்கு வந்து நமக்கு வந்து எம்பிசியில் வந்து போன வருஷம் சீட்டுங்கிறது கிடைச்சிருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் எஸ்சி கேட்டகரியில் 165.5க்கு போன வருஷம் மினிமம் கட் ஆஃப் கிடைச்சிருக்குங்க. எஸ்சிஏ வந்து பார்த்தீங்கன்னா 153.5க்கு சீட்டு கிடைச்சிருக்கு. தென் எஸ்டியில் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் மினிமம் 168க்கு சீட்டு கிடைச்சிருக்குங்க. ஸோ இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் இருக்கிறவங்க ஜிசிடி கோயம்புத்தூர் பற்றி யோசிக்கலாம். நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது, நல்ல குவாலிட்டியான காலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. வந்து சேரக்கூடிய மாணவர்களும் நல்ல கட் ஆஃப் மதிப்பெண்களோட வருவாங்க. ஸோ இப்படி ஒரு கல்லூரியை மாணவர்கள் தவற விட வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட பல்வேறு வகையான தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.